வணக்கம். இந்த உலகத்திலே மிகவும் நன்றி கெட்ட ஒரு உயிரினம் இருக்கின்றது என்று சொன்னால் யார் என்று கேட்டால் அது மனிதன்தான். ஏன் அவ்வாறு சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றீர்களா? இந்த உலகத்திலே மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்ன அவை பாட்டி அத்தகைய மனித பிறவியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிறவியை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் படைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்காமலே அவனுக்கு சுவாச காற்று கிடைக்கின்றது, நீர் கிடைக்கின்றது, நிலம் இருக்கின்றது, காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்கின்றது. அந்த மனித உடலினுடைய உறுப்புகள் தானாகவே இயங்குகின்றன. இயங்கி அவனுக்கு தேவையான சத்து எனர்ஜி அதை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் சாப்பிடுவது மட்டும்தான். அதை செய்தால் போதும். அது மற்ற வேலைகளை அது மிகவும் அழகாக பார்த்து கொள்கின்றது. உணவுப் பயிர்களை நமக்கு தேவையான உணவுப் பயிர்களை நம்மை சுற்றி இருக்கும் பிரதேசத்திலே விளைவிக்க தேவையான ஏற்பாடுகளையும் இந்த படைப்பு செய்திருக்கின்றது. இவ்வளவு செய்த பிறகு இத்தகைய செயலுக்கு அதை செய்தவருக்கு நாம் எப்பொழுதாவது நன்றி சொல்லியிருக்கின்றோமா? அந்த படைத்தவருக்கு, கிரியேட்டர், அவருக்கு நாம் எப்பொழுதாவது ஒரு நிமிடம் நன்றி சொல்லியிருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் நாம் கேட்பதெல்லாம் திருப்பி அந்த படைத்தவரிடம் சென்று நாம் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், படிப்பு வேண்டும், வாழ்க்கை வேண்டும், மனைவி வேண்டும், சொத்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அதை பார்த்து இறைவன் சிரிக்கின்றான். அப்படி உங்களுக்கு தேவையானவற்றை நான் கொடுத்து விட்டேன், நீ என்னிடம் ஏன் கேட்கின்றாய் என்று சிரிப்பான். சிரித்து கொண்டு தான் இருக்கின்றான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் நாம் ஒரு நிமிடமாவது நின்று யோசித்து பார்க்க வேண்டும். என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வென்றாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அந்த செய் நன்றி இல்லை, நன்றி நினைக்கவே இல்லை, நன்றி செலுத்தவே இல்லை. எந்த மனிதனுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தவே இல்லை, சிலரை தவிர. அத்தகைய நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது நியாயமா? ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? இறைவனிடத்தில் நீ நன்றி மட்டும்தான் செலுத்த வேண்டும், வேறு எதுவுமே கேட்கக்கூடாது என்று ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள் அல்லவா? அப்படி சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். வீட்டிலோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ, படிப்பிலோ, சமுதாயத்திலோ சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் ஞானிகள். நன்றி.